இப்படித்தாங்க ஒரு நாள் ஈவினிங் எழுதிக்கிட்டே இருந்தேன். என்ன வேலை என்ன வேலை, பாப்பாப்பா எழுத எழுத வாழ்க்கையில தூரம் வர எழுதிக்கிட்டு இருப்போம் போல. முடியலடா சாமி, முடியல. அப்படியே சரி டைம் என்னாச்சுன்னு ஃபோன் எடுத்து பார்க்கலான்னு பார்த்தா டைம் 4:30. சரி, இது சரிப்பட்டு வராது, இதுக்கு மேலே வேலை பார்த்தா எங்க ஐயா கொத்துக்கிறாதுப்பா அப்படின்ட்டு படபடன்னு எல்லா நோட்டும் எடுத்து ஒரு ஓரமாக ஒதுக்கி வச்சிட்டேன். அப்புறம் என்ன செய்யலாம்னு யோசிச்சு பார்த்தேன். சரி, என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் அடிச்சு பார்ப்போம். அப்போ இந்த ஃபோன் அடித்தா அவங்கிட்ட மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொன்னேன். அதுக்கு அவன் சரக்கு அடித்தா சரியாருன்னு சொல்கிறான். போடா நீயும் ஐடியாவுன்னு சொல்லிட்டு, சரி எங்கள் அண்ணனை எங்கே இருக்காருன்னு கேட்கலான்னு ஃபோன் அடித்து கேட்டால் அவர் நான் ஃபீல்டில் இருக்கேன்னு சொல்கிறாரு. எங்கள் அண்ணங்கிட்ட சொன்னேன், எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குண்ணே, என்ன பண்ணனே தெரியலை, என்னென்ன பண்ணலான்னு கேட்டால் சரி வாமா நான் உன்னை கோயிலுக்கு கூப்பிட்டு போகிறேன்னு சொன்னார். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் படபடன்னு கோயிலுக்கு கிளம்ப ஸ்டார்ட் ஆயிட்டேன். இதுதாங்க தென்காசி ரோடு. இந்த ரோட்டில் ரைட் சைடு ஆலங்குளம் ரோட்டில் கட் பண்ணி வர சொன்னார். எங்கே இருக்காருன்னு தெரியலை, அவரை தேடக்குள்ளேயும் ஒரு வழி ஆயிடுவோம் போல. சரி வாங்க, இந்த வழியில் போகிறப்போ என்னென்ன பிளேஸ்லாம் இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். இந்த வருது பாருங்க, இதுதான் நம்மளோட பைபாஸ். இப்போ அம்பையில புதுசாக போட்டிருக்குது, பார்க்க செம்மையாக இருக்குது. இந்த பைபாஸை தாண்டுனா நம்மளோட ரைட் ஹேண்ட் சைடு தீர்த்தபதி ஸ்கூல். இந்த ஏரியாவில் இது ரொம்ப பழமையானது, அது போக ரொம்ப பெரிய ஸ்கூலும் கூட. கண்டுபிடிச்சாச்சுங்க. சரி வாங்க ஒரு சின்ன டீ குடிச்சிட்டு போகலாம். இப்போ நானும் எங்க அண்ணனும் சேர்ந்து கிளம்பியாச்சு. நானும் போகிற வழியெல்லாம் அண்ணன் எங்கே போகிறோம்னு கேட்க சொல்லவே மாட்டேக்காரு. இதுதாங்க அம்பை ஆர்ட்ஸ் காலேஜ். இந்த ஏரியாவில் இருக்க அதுலேயே ரொம்ப பெரிய காலேஜ். அது போக இந்த காலேஜில் படித்தவங்க ரொம்ப பெரிய பெரிய வேலையில் இருக்காங்க. சரி வாங்க, என்ன போக போக போய்கிட்டே இருக்காரு, கடைசி எங்கே தான் போகிறோம்னு தெரிய மாட்டேங்குது. என்ன வண்டி இடது பக்கம் திரும்புது, எங்கதான்ப்பா போகிறோம் ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. ஒருவேளை கடத்திட்டு போகிறாரா? ஆனால் போகிற வழி செம்மையாக இருக்குங்க, 2 சைடும் மரம், பார்க்க பச்சை பசேர்னு. என்னங்க ஃபயர் சர்வீஸ் பக்கம் வண்டி திரும்புது, எங்கே தான் போகிறோம்? என்ன அதையும் தாண்டி வண்டி போய்கிட்டே இருக்கு, இதுக்கு ஒரு முடிவே இல்லையா? போகிறோம் போய்கிட்டே இருக்கோம். என்ன என்ஜிஓ காலனி பக்கம் வந்து நின்றுட்டு சிரிக்கிறாரு. இப்போ தாங்க புரியுது எங்கே கூட்டிகிட்டு வந்திருக்காருன்னு. நம்ம மயிலேறு முருகன் கோயிலுக்கு எனக்கே சுமாராக தான் வண்டி ஓட்ட தெரியும், இருந்தாலும் எப்படியோ திண்டாடி வண்டியை ஓட்டி கொண்டு வந்து நம்ம முருகன் சன்னதியில் நிப்பாட்டியாச்சு. மயிலேறி முருகன் கோயில் நம்ம அம்பை மக்களுக்கு பழனி கோயில் மாதிரி. வெச்சுவேல் முருகனுக்கு அரோகரா. நம்மளோட இடது பக்கம் பிள்ளையாரு அப்படியே அருமையா உட்காந்துருக்காரு. அப்படியே விநாயகனே வினை தீர்ப்பவனேன்னு ஒரு பாட்டை படிச்சு அப்படியே அவரை மனசார கும்பிட்டு ஒரு சுத்தி வந்து நின்னாச்சு. சரி வாங்க கோயிலுக்குள்ள போலாம். என்ன இங்க ஒரு போர்டு தேம்படுது, என்னது முருகருக்கே பக்தர்கள் சங்கமா? எப்ப செம்மையா, முருகருக்கு இவ்வளவு ஒரு பக்தர்களா? சரி வாங்க கோயிலுக்குள்ள போலாம். குறுக்க இந்த கௌசிக் வந்தா முருகன் மேல பாரத்தை போட்டு படியேற ஆரம்பிச்சாச்சு. வாங்க கோயிலுக்குள்ள போலாம். உங்களுக்கு இந்த மலையோட ஸ்பெஷாலிட்டி தெரியுமா? நம்மளோட பாம்பம்பாலம் இருக்குல்ல, அதுவும் திருவள்ளுவர் சிலைக்கும் கல் இங்க இந்த மலையில இருந்தான் போச்சான். செமல்ல, கேட்கிறப்பவுமே எவ்வளவு ஒரு அருமையா இருக்கு. பா முடியல, இந்த கொஞ்ச தூரத்துக்கே காலை இவ்வளவு வலிக்கு. சரி விடுங்க, முருகன் மேல நம்பிக்கை வச்சு ஏறுவோம். இவர் தாங்க இடும்பன் சுவாமிகள், நம்ம முருகரோட தீவிர பக்தர்.
இவரு நம்ம முருகருக்காக மலையை தன் தோல்ல சுமந்துட்டு வந்தாராம். அதுல இருந்துதான் காவடிக்கு ஒரு பழக்கமே நம்ம நாட்டுக்குள்ள வந்துச்சு. என்ன எங்க அண்ணன் எதையோ பார்த்துட்டு இருக்காரு. ஓ இதுவா, இதுதாங்க நம்மளோட வேல்பாறை. இது வேல் மறைக்கவே இருக்கனால இதுக்கு வேல்பாறைன்னு பேர் வந்துச்சான். சரி வாங்க மேல போலாம். எப்பண்டா முருகரை பார்ப்போம்னு ஒரே ஆர்வமா இருக்கு. வாங்க, நம்ம இடது பக்கம் ஒரு சாமி இருக்கு, யாருன்னு போய் பார்க்கலாம். நம்ம அகஸ்தியரும் அவரோட ஒய்ஃபு லோகமுத்ராவும் பார்க்கப்பவே எவ்வளவு ஒரு கண்குள்ளா காட்சியா இருக்கு. அந்த ஒரு வேளையா கோயிலுக்கு வந்துட்டோங்க. கோயில் பார்க்க சிறுசா இருந்தாலும் அந்த சாமியோட அருள் பவர் ரொம்ப அதிகம். கோயிலுக்கு வந்துட்டு மயிலை பாக்குறது எவ்வளவு ஒரு நல்லதுன்னு சொல்லுவாங்க தெரியுமா? அப்படியே மயில் அந்த வந்து அதை நிக்கிறப்போ பாக்குறப்போ மனசுக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷமா இருந்துச்சு. அது பின்னாடியே ஓடுனேன், ஆனா அது ஸ்பீடுக்கு என்னால ஓட முடியல. சரி வாங்க உள்ள போலாம். அடியாத்தி நட சாத்திருக்கு. சரி, எப்படின்னு கொஞ்ச நேரத்துல வந்து ஓபன் பண்ணிடுவாங்கல்ல, அதுக்குள்ள நம்ம கோயில போய் சுத்தி பார்த்துடலாம். இருந்தாலும் முருகருக்கு என் மேல பாசம் கொஞ்சம் அதிகம் போல. மேல இருந்து நம்மளுக்கு எப்படி தரிசனம் கொடுக்குறாருன்னு பாருங்க, அதுவும் வள்ளி தெய்வானையோட. சரி வாங்க நம்ம சுத்த போலாம். இதுதாங்க ஆரம்ப காலத்துல நம்ம மக்கள் மயிலையும் வேலையும் பாறையில செதுக்கி வழிபட்டது. அதுக்கப்புறம் கோயில் கட்டலாம் நினைச்சு ஒரு நாள் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு இந்த வேலை அந்த இடத்துல நட்டு வச்சாங்களாம். இது நட்டு வச்ச அன்னைக்கு பயங்கர மழை. மறுநாள் காலையில பார்த்தா அதை சுத்தி நிறைய மயில் இருந்துச்சான். அப்படியே முருகனே அந்த இடத்துக்கு வந்ததா எல்லாரும் நினைச்சு அதுல இருந்து இதுக்கு மயிலேறி முருகங்கிற பேரும் வந்துச்சான். இங்க பாருங்க, கைலாயமே நம்ம கண்ணு முன்னாடி இருக்கு. அழகா இருக்குல்ல, சிவனும் பார்வதி அவங்க குடும்பம். இதுல ஒண்ணு தெரியுமா, இந்த இது வந்து ஒரே மலையில செதுக்குனது. இது அவங்களோட. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, சிவனுக்கும் பார்வதிக்கும் பெண் குழந்தை இருக்குன்னு எனக்கு இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். அவங்க பேரு கூட அசோக சுந்தரியா. நல்ல பேர் இல்ல? உனக்கு தெரியுது, நம்ம ஜனங்களுக்கு தெரியலையே. என்னங்க இங்க ஒரு புதுசா ஒரு சித்தர் இருக்காரு, எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. அடா எங்க அண்ணன். சரி வாங்க பாம்பாட்டி சித்தர் பார்க்க போலாம். அப்படி போலான்னு போற வழியில மறுபடியும் முருகர் என்ன தேடி வந்துட்டாரு. பாப்பாப்பா எங்க ரெண்டத்துக்குள்ள பாசம் ரொம்ப அதிகமா போச்சு. சரின்ட்டு அவரை அழகுல உட்காந்து பாத்துக்கிட்டே இருந்தேன். திடீர்னு அவர் பறந்து வாங்க என் சன்னதிக்கு போலான்னு கூப்பிட்டாரு. சரி முருகா, கொஞ்சம் நான் அதுக்குள்ள போய் பாம்பாட்டி சித்தரை பார்த்துட்டு ஓடியாந்துருந்தேனே அப்படின்ட்டு நானும் வேகமா நடந்து போனேன். இவர் தாங்க நம்ம பாம்பாட்டி சித்தர். இவர் கூட கொஞ்ச நேரம் உட்காந்துருக்கலாமேன்னு உட்காந்து பார்த்தேன். என் மனசுல உள்ள பாரமே குறைஞ்ச மாதிரி இருக்கு. அவ்வளவு ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலை எனக்கு. நட திறந்தாச்சு, வாங்க போய் முருகனை கும்பிடலாம். முருகர் என்ன ஒரு அழகு இல்ல, அவர் அழகுக்கு எதுவுமே ஈடாகாது. கண்ணே பத்தல, அவ்வளவு ஒரு அழகா இருந்தாரு. அடி வைத்து அழகான நடை வைத்து விளையாட ஓடிவா முருகா.
கஷ்டத்தோட வந்த எனக்கு யாமிருக்க பயமேன்னு சொல்லி என் கஷ்டத்தையே தீர்த்துட்டாரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.